தேங்க்யூ சந்தோஷ். உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன ஒரு அடி? நான் என்ன நினைக்க போறேன்? அது உங்களுடன் நட்பு செய்யலாமா? தினமும் உங்களுடன் போன்ல பேசிக்கொண்டு சந்திக்கலாமா? ஆஹா, இவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆளு கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்வாங்களா? சொல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அந்த மேடம் ஒரு முறை உங்களை அழைத்தார், டச் செய்யலாமா? டச்? எங்க டச் பண்ணுவே? கைதானே. இல்லைனா இன்னும் எங்காவது டச் பண்ணணும்னு தோறுதா? சரி, நீ எங்க டச் பண்ணுவேன்னு சொல்லு. டச் பண்ணி காட்டு. பாடு. லாலிபாப். ஏய், என்ன பயமா? சரி, உன் கண்களை மூடிக்கிறேன், நீ டச் பண்ணிக்கோ. கிண்ணக்கத்தெம் கிண்ணக்கத்தெம் தா கிண்ணக்கத்தெம் தா கிண்ணக்கத்தெம் கிண்ணக்கத்தெம் தா கிண்ணக்கத்தெம் தா. மேடம், ஏன் மேடம்? அடி போடணுமா சொல்லணுமா? நீ வந்ததிலிருந்து என்னை எங்கெங்க பார்த்தாயோ, இப்போ எங்க டச் பண்ணணும்னு நினைச்சாயோ, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாயா? ஒரு பெண் நெருக்கமாக பேசினா டச் பண்ணுவேன்னு சொல்றியா? போலீஸை கூப்பிடணுமா? மேடம், போலீஸ் மேடம். ஓய் வா அங்கிருந்து. மேடம், வந்து வேலை செய்யாமா? அவரோட கவனம் முழுக்க என் மேலதான் இருக்கு. கொஞ்சம் நெருக்கமாக பேசினாலே டச் பண்ணுறான். இப்படிப்பட்ட முட்டாள்கள் நம்ம கம்பெனில வேலை செய்தா நம்ம கம்பெனிக்கு என்ன பெயர் இருக்கும்? உடனே அவனை வேலையிலிருந்து நீக்குங்க. மேடம். அவன் இன்டர்வியூல இருக்கும்போது போன் பண்ணாதே, பிளான் கெடும். சரியல் மனிதர்களுக்காக இது சரியான மாதிரி உள்ளது. ஏனெனில் இது அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாகும். நன்றாக செய்தேன் சார். எதுவும் இல்லை சார். என்னை ஏன் அடித்தீர்கள்? திவிரிப்பு யாருடைய வீட்டுக்கு போனாய் தெரியுமா? இந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் சி. மேனேஜிங் டைரக்டரா? கிரண் ஒரு பையன் தேர்வு செய்தார் மேடம். இன்று இன்டர்வியூவில் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? காற்றின் திசை சரியாக இருப்பதால் மதியம் 3 மணிக்கு டிவி ரிப்பேர் என்று சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பு. திரிகித்ரி. ம்